Welcome all, 10th CBC Max, exercise 3.6, equations reducible to a pair of linear equations in two variable. So what we are going to do in this exercise is, we are going to convert the given equation or given situation to a pair of linear equation in two variable, and then we are going to find the solution, which means we are going to find the unknown variables. Okay, fine. So before that, let us see some introduction about equations and linear equations. Equations: x power 4 plus 2x power minus 2 plus 3x is equal to 4. இது ஒரு ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்டா ஆமா, இது ஒரு ஈக்குவேஷன் தான். ஒரு வேரியபிள், அது கூட கான்ஸ்டன்ட், அது ரெண்டும் கலந்து ஒரு ஈக்குவல் டு சிம்பிளோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. கீழே பாருங்க, 1 by x power 5 plus 3x squared equal to 7 by x power 6 plus 3. இதுவும் ஈக்குவேஷன். ஆமா, இதுவும் ஈக்குவேஷன் தான். Because there is a variable and with constant, so it is an equation and it is equal to something else, therefore it is an equation. சரி, அடுத்து இங்க பாருங்க, x power minus 3 by 2 plus 4x power 6 equal to 78 plus x squared. இதுவும் ஈக்குவேஷன். Yes, it is an equation. So whatever may be the power of the variable or whatever may be the constant, that doesn't matter. Something combination of constant and variable is equated to something else, then that is called equation. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2x plus 3 by y power minus 1 equal to 4. இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா ஆமா, இது ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 4. சரி, ஈக்குவேஷன்ஸ்க்கும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வேரியபிளோடைய பவர் 1 ஆக இருக்கணும். வேரியபிளோட பவர் 1 ஆக இருந்தா அது பேர் லீனியர் ஈக்குவேஷன். அதான் எனக்கு எழுதியிருக்கேன், பவர் should be equal to 1. ஓகே, இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்க பாருங்க, x is equal to 5. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏன்? x ஓட பவர் 1. x plus 3 is equal to 8. இதுவும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏன்? x ஓட பவர் 1. 1 by x power minus 1 equal to 4. இதுவும் லீனியர் ஈக்குவேஷன் தான். ஏன்? இதை நான் மாடிஃபை பண்ணனா x power minus 1 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது x power plus 1 மாறிடும். அப்ப x power 1 equal to 4. So இதுவும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன். x plus 2 equal to 8. இது லீனியர் ஈக்குவேஷன். ஆமா, லீனியர் ஈக்குவேஷன். என்ன ஒரு டிஃபரன்ஸ்? Here it has two variable. Therefore, how we can tell it is a linear equation with two variable. சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்களேன், 2x plus 3y power minus 1 equal to 4. இது லீனியர் ஈக்குவேஷனா? கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாருங்க. 2x plus 3y power minus 1 மேல இருந்துச்சுன்னா y power plus 1 ஆயிடும், equal to 4. இதுவும் என்னதான்? This is also a linear equation with two variable. ஓகே. ஸோ இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி லீனியர் ஈக்குவேஷன், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ வேரியபிள் கன்வெர்ட் பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம எக்ஸசைஸ்ல டைரக்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸசைஸ் 3.6, பேஜ் நம்பர் 67, கொஸ்டின் நம்பர் 1. Solve the following pairs of equation by reducing them to a pair of linear equations. So கொடுத்திருக்கக்கூடிய pair of equations reduce பண்ணணும். Reduce in the sense we have to convert into a perfect form of linear equation, then you have to find the solution. ஏன்னா solve ன்னு கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, let us do. First form letter, first question பாருங்க. 1 by 2x plus 1 by 3y equal to 2. 1 by 3x plus 1 by 2y equal to 13 by 6. ஆக்சுவலா இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இல்ல, ஒரு நீட்டான ஃபார்மேட்ல இல்ல. So what I am going to do is I am going to make it in a perfect form. அதாவது ஒரு ஜெனரலா பார்க்கக்கூடிய ஒரு ஜெனரல் ஃபார்ம் கொண்டு வர போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ax plus by is equal to c, அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். அப்போ இந்த டினாமினேட்டர்ல x இருக்குது, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், 1 by x ஏன்னு எடுத்துக்கிறேன், 1 by y bன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 by x equal to a, 1 by y equal to b கொண்டு போய் நான் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ல அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 by x க்கு a, அதனால a by 2 plus 1 by y b by 3 equal to 2. அதே மாதிரி இந்த இதுல அப்ளை பண்ணீங்கன்னா 1 by x க்கு a by 3, 1 by y க்கு b by 2 equal to 13 by 6 கிடைக்கும். இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to take LCM. LCM எடுத்து எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 3a plus 2b is equal to 2 into 3 6. 6 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12. So 3a plus 2b equal to 12. எனக்கு ப்ராப்பரா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க, 2a plus 3b, டினாமினேட்டர் ஒரு 6 வரும், இங்க ஒரு 6, 6 கேன்சல் ஆகும். So 2a plus 3b is equal to 13 அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ரெண்டு ஈக்குவேஷன் ஒரு ஃபார்மேட்ல இருக்கு.
இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் பண்ண போறேன். நான் சொன்ன மாதிரி எலிமினேஷன் மெத்தட் தான் உங்களுக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு எலிமினேஷன் மெத்தட் எனக்கு செட் ஆகல, நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல போறேன், இல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன், அஃப்கோர்ஸ் நீங்க போகலாம், தப்பே கிடையாது. நான் வந்து இங்க வந்து ஜெனரலாவே எலிமினேஷன் மெத்தட் எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றேன், 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன் அப்படின்னா ஐ அம் கோயிங் டு ஃபிக்ஸ் பி. நல்லாவே தெரியும் நமக்கு எலிமினேஷன் மெத்தட்ல ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணணும், அதோட கான்ஸ்டன்ட்டும் சேமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க b ஃபிக்ஸ் பண்ணா b யோட கான்ஸ்டன்ட் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆனா எனக்கு சேம் வரணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா 9a + 6b = 36 ன்னு வரும். அது செகண்ட் ஈக்குவேஷன் நான் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா 4a + 6b = 26 ன்னு வரும். இப்போ நான் b ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க கரெக்ட்டா? கரெக்ட். ஏன் ரெண்டுமே 6b வருது. சரி ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்? எந்த வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணா கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். சோ சேஞ்சிங் தி சைன். ஃபுல்லா சைன் சேஞ்ச் பண்றேன். தென் 9 - 4 5a. இது கேன்சல் ஆயிடும். 6b - 6 கேன்சல் ஆயிடும். 36 - 26 10. சோ 5 இங்க கொண்டு வந்தீங்க. a = 10/5, a = 10/5 என்ன ஆயிடும்? a = 2 ன்னு வந்துரும். இப்போ a = 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் போடுறேன்னு வெச்சுக்கோங்க. a = 2. சோ 6 + 2b = 12 ன்னு வரும். So 2b = 12 - 6 6. 2b = 6 6 b = 6/2 3 ன்னு கிடைச்சிரும். So a = 2 b = 3. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? சம் முடிச்சானா? இல்ல. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள் x and y. சோ அப்ப என்ன பண்ணனும்னா a and b கொண்டு போய் ஸ்டார், இந்த ஸ்டார்ன்ற ஈக்குவேஷன் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினா 1/x = 2 ன்னு வரும். அப்ப ரெசிப்ரோக்கல் எடுங்க. ஏன்னா எனக்கு x தான வேணும். x = 1/2 சிம்பிள். 1/y = 3 ன்னு வரும். எனக்கு y வேணும். அதனால ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1/3. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2/√x + 3/√y = 2. 4/√x - 9/√y = -1. எனக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா கிடைக்கும். ஆனா எனக்கு ரூட்ல இருக்கு. சரி, நான் இத எப்படி எல்லாம் மாடிஃபை பண்றேன்னு பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா a = 1/√x ன்னு எடுத்துக்கிறேன். a = 1/√x எடுத்துக்கிறேன். b = 1/√y ன்னு எடுத்துக்கிறேன். சோ அத வச்சு நான் இங்க ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணேன். பண்ணா 2a + 3b = 2, 4a - 9b = -1 வந்துரும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் x y தானே கண்டுபிடிக்கணும். அப்ப √x எனக்கு x ன்னு வேணும்னா என்ன பண்ணனும்? மொத்தமா ஸ்கொயர் பண்ணனும். அதனால இதையுமே நான் மாடிஃபை பண்றேன். a² = 1/x, b² = 1/a. இப்போ நான் ஸ்டார் பண்ணிக்கிறேன். சோ பண்ண வேண்டிய எல்லா கன்வர்ஷன் வொர்க்குமே ஸ்டார்டிங்ல முடிஞ்சு. அப்படி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா எலிமினேஷன் மெத்தட் பண்ணி ஈஸியா ஆன்சர் கொண்டு வரலாம். இல்ல நான் ஒவ்வொண்ணா பண்ணுவேன் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் ஆகும். சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்னத்த காமனா எடுக்க போறேன்னா b காமனா எடுக்கலாம்னு இருக்கேன். இப்போ b காமனா எடுக்கணும் அப்படின்னா இங்க நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா 6a + 9b = 6 வரும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சா 4a - 9b = -1 வரும். இப்போ நான் b ஃபிக்ஸ் பண்றதுனால b அதோட கான்ஸ்டன்ட் 9 சேமா இருக்கு. சைன் ஆல்ரெடி சேஞ்ச் ஆயதா இருக்கு. பிளஸ் மைனஸ். அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 0 ன்னு வந்துரும். அப்ப இங்க சைன் எதுவுமே சேஞ்ச் ஓவர் பண்ண தேவையில்ல. டைரக்டா பண்ணுங்க. டைரக்டா பண்ணா அடிஷன் பண்ணனும். 6a + 4a 10a = 6 - 1 5. 10a = 5, 5a = 5/10 1/2 ன்னு கிடைச்சிரும். சரி. கிடைச்சபடி a = 1/2 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டீங்க அப்படின்னா b = 1/3 வந்துரும். அப்ப a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கொண்டு போய் ஸ்டார்ல அப்ளை பண்ணனும். ஸ்டார்ல அப்ளை பண்ணா தான் நமக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப a² = 1/x. a என்னது 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. 1/4 = 1/x. டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுங்க. x = 4. முடிஞ்சு. b² = 1/y. b வந்து 1/3. அப்ப ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/9. 1/9 = 1/y. டைரக்டா டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா y = 9. அப்ப x = 4, y = 9. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. சோ நெக்ஸ்ட் we go to third subdivision. third subdivision பாருங்க. கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चन 4/x + 3y = 14. 3/x - 4y = 23. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. இப்போ y வந்து எனக்கு லீனியர்லாம் இருக்கு. y ஓட பவர் 1. இங்க டினாமினேட்டர்ல இல்ல. அதனால எனக்கு பிரச்சனை எதுவுமே ஆகாது. அதனால நான் y அப்படியே வச்சுக்கிறேன். ஆனா x மட்டும் தான் எனக்கு 1/xல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படின்னா 1/x மட்டும் நான் என்ன எடுத்துக்கிறேன். எது எனக்கு வந்து ப்ராப்பர் ஃபார்மட்ல இல்லையோ அத மட்டும் நான் சேஞ்ச் பண்ணா போதும். எல்லாத்தையுமே பண்ணனும்னு அவசியம் கிடையாது. சரி 1/x = a, அத மட்டும் நான் ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் ஈக்குவேஷன் எப்படி மாத்துறேன் பாருங்க. 1/x பதிலா a ன்னு எடுத்தேனா அதனால 4a + 3y = 14. 1/x க்கு a ன்னு எடுத்தேனா அதனால 3a - 4y = 23. அப்ப எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. சரி ஓகே. என்னத்த நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன்? எதையா ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஒன்னு a ஃபிக்ஸ் பண்ணு இல்ல y ஃபிக்ஸ் பண்ணு. நான் y ஃபிக்ஸ் பண்ண போறேன். y ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க 3y இருக்கு, இங்க 4y இருக்கு. அப்ப எனக்கு ரெண்டு ஒண்ணா வரணும். அப்ப என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4ஆல மல்டிப்ளை பண்ணா 16a + 12y = 56 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9a - 12y = 69 அப்படின்னு கிடைக்கும். +12y - 12y எந்த வேரியபிள் ஃபிக்ஸ் பண்றதோ ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். அதனால நான் சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சோ டைரக்ட்டா நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னா 16 +12y - கேன்சல். 16a + 9a 25a. 56 + 69 125.
டிவைட் பண்ண எப்படின்னா 125 டிவைட் பை 25 எவ்வளோங்க வருது? A is equal to 5. 5 times 25 into 5, 125. Okay, A equal to 5. A equal to 5 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா y equal to -2 கிடைச்சிடும். y equal to -2 கிடைச்சிடும். சரி, ஓகே. y equal to -2 கிடைச்சிருச்சு இல்லையா? அது மட்டும் நிப்பாட்டிடலாமா? இல்ல, எனக்கு x ஓடது கண்டுபிடிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? A equal to 5ன்றத ஸ்டார்ல அப்ளை பண்ணணும். ஸ்டார் என்னது? 1 by x is equal to a, அதாவது 1 by x is equal to 5. நமக்கு x தானே வேணும். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுங்க. x எடுத்தீங்கன்னா x is equal to 1 by 5. அப்ப என்னது? x is equal to 1 by 5, y is equal to -2. சார், இதெல்லாம் ஓகே சார். எப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க 4 தான் மல்டிப்ளை பண்ணணும், 3 தான் மல்டிப்ளை பண்ணி எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க வேரியபிள ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஒண்ணு y வேரியபிளோ இல்ல x வேரியபிளோ ஏதோ ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க நான் y வேரியபிள் ஃபிக்ஸ் பண்றேன். ஆனா எனக்கு எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணனும்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். செகண்ட் ஈக்குவேஷன்ல y ஓட வேரியபிள் கான்ஸ்டன்ட் என்ன பாருங்க 4. அதால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எந்த வேரியபிள ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதோட கான்ஸ்டன்ட் என்ன பாருங்க 3. அதால செகண்ட் ஈக்குவேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது எந்த வேரியபிள ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த வேரியபிளோட செகண்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் செகண்ட் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் சக்கச்சக்கன்னு வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஃபோர்த் சப்ஸ்டிடியூஷன் போவோம். क्वेश्चन பாருங்க. 5 by x minus 1 plus 1 by y minus 2 is equal to 2. 6 by x minus 1 minus 3 by y minus 2 equal to 1. அப்ப நான் என்னன்னு எடுத்துக்கலாம்? a is equal to 1 by x minus 1, b equal to 1 by y minus 2. எது காமனா இருக்கோ அதை மட்டும் தாங்க எடுக்கணும். நீங்க 5 by x minus 1 ஏன்னு எடுக்க முடியாது. சரிங்களா? எது வந்து ஜெனரலா இருக்கு ரெண்டு ஈக்குவேஷனுக்கு அதுதான் நீங்க ஏவும் பியும் எடுக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் ஓவர் பண்ணா 1 by x minus 1 ஏன்னு வரும். 1 by y minus 2 b ன்னு வரும். இப்போ 5a plus b equal to 2 ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சு. 6a minus 3b equal to 1 ரெண்டு ஈக்குவேஷன் முடிஞ்சு. அதே மாதிரி நான் எது a எது b ன்னு எடுத்துட்டு அதை ஸ்டார்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வர்ட்டிங் ஜாப் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் எல்லாத்தையும் கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எலிமினேஷன் ஒர்க் எனக்கு ரொம்ப ஈஸியா போய்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் என்னத்தை ஃபிக்ஸ் பண்ணணும்? b நான் ஃபிக்ஸ் பண்றேன். b நான் ஃபிக்ஸ் பண்ணனா இங்க வெறும் b இருக்கு, இங்க -3b இருக்கு. அப்ப மேல இருக்க b நான் 3b ன்னு வந்தா என்ன பண்ணனும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணியாகணும். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா மொத்த ஈக்குவேஷன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So 15a plus 3b equal to 6. Second equation 6a minus 3b is equal to 1. Plus 3b minus 3b ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். 15a plus 6a 21a equal to 6 plus 1 7. அப்ப a equal to 7 by 21 1 by 3 ன்னு கிடைச்சிரும். கிடைச்சிருக்கு a equal to 1 by 3 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா b is equal to 1 by 3 ன்னு கிடைச்சிரும். a யும் b யும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதானா? முடிஞ்சு அப்படினா கிடையாது. நம்மளுடைய ஒரே ஜாப் என்னது? We have to find the values of x and y. அப்ப அத கொண்டு போய் ஸ்டார்ல அப்ளை பண்றேங்க. a and b apply in ஸ்டார்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா a equal to 1 by x minus 1. அப்போ 1 by 3 equal to x minus 1. டைரக்டா டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. x minus 1 equal to 3. 1 அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா x is equal to 4. x கிடைச்சிருச்சு. b equal to 1 by y minus 2. b 1 by 3 equal to y minus 2. டினாமினேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா y minus 2 equal to 3 minus 2 அப்படினா plus 2. So y equal to 3 plus 2 y is equal to 5. அவ்வளவுதாங்க. So next we'll go to fifth subdivision. Fifth subdivision பாருங்க கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். 7x minus 2y by xy equal to 5. 8x plus 7y by xy is equal to 15. ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு குறரான சம்னா தான் நமக்கு வந்து ஆன்சர் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். பாருங்க எப்படி அப்படின்ட்டு. நான் என்ன பண்றேன்னா xy வந்து டினாமினேட்டர் ரெண்டுக்கும் சொந்தம் இல்லையா? 7xக்கும் சொந்தம் 2yக்கும் சொந்தம். அப்ப நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். அப்ப 7x by xy minus 2y by xy equal to 5. 5க்கு தேவையில்லாம xy கொடுக்க தேவையில்ல. ஏன்னா அங்க இல்ல. அதனால எது இருக்கோ அதை மட்டும் பண்ணா போதும். சரி, இப்போ 7x xy வந்து xக்கு அடி ஆயிடும், y அடி ஆயிடும். அடி ஆயிட்டு மிச்சம் எனக்கு என்ன கிடைக்குது? 7 by y minus 2 by x is equal to 5. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா போட போறேன். என்னது? 1 by y நான் a ன்னு எடுத்துக்க போறேன். 1 by x நான் b ன்னு எடுத்துக்க போறேன். இங்க பாருங்க. இத அப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் 7a minus 2b equal to 5 வந்துரும். ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ப்ராப்ளமே ஓவர். டைரக்டா கிடைச்சிரு பாருங்க சிம்பிளா. அடுத்து 8x plus 7y by xy equal to 15 வருது. இதையும் தனித்தனியா x ஓட டிவைட் பண்ணுங்க. 8x by xy plus 7 by xy x அடி y அடி. அடிச்சீங்கன்னா 8 by y plus 7 by x is equal to 15. இப்போ 1 by y தான் நம்ம a ன்னு எடுத்துக்கோம். 1 by x நம்ம b ன்னு எடுத்துக்கோம் இல்லையா? So 8a plus 7b is equal to 15. So ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. Pair of linear equation with two variables. The two variables are a and b. We have to find the values of a and b. After finding the values of a and b, we have to apply in the form of a equal to 1 by y and b equal to 1 by x. Then we will be finding the values of x and y. அவ்வளவுதாங்க. இதான் மேட்டர். So அப்படி பாருங்க. So first equation 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 49a minus 14b equal to 35 வரும். செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 16a plus 14b equal to 30. அப்ப நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்? 14b அதாவது -14b plus 14b. டைரக்டா 0 ஆயிடும். டைரக்டா ஆட் பண்ணினா 65 equal to 65 a equal to 1 ன்னு கிடைச்சிரும். நான் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி சம்லாம் ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். a equal to 1 a equal to 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா b equal to 1. அது அப்படியே நம்ம எது கன்வர்ஷன் எடுத்தோமோ அதை பாத்துக்கோங்க. a equal to 1 by y 1 equal to 1 by y y is equal to 1. b equal to 1 by x 1 equal to 1 by x x is equal to 1. So x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 1. எவ்வளவு ஈஸியா வந்திருக்கு பாருங்க.
Next go to sixth subdivision. 6x plus 3y equal to 6xy. 2x plus 4y is equal to 5x. போன சம்மோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் கூட அதை சொல்லலாம். அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் xy on both sides. பிகாஸ் நமக்கு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் வந்து x ஓடையும் தனியா y ஓட தனியா தான் வந்து தவிர xy சேர்த்து நம்ம இதுக்கு பார்த்தே இல்லை. அதனால டிவைட் xy on both sides. பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க x கேன்சல் ஆகும், இங்க y கேன்சல் ஆகும். அதே மாதிரி x கேன்சல் ஆகும், y கேன்சல் ஆகி 6/y plus 3/x equal to 6, 2/y plus 4/x equal to 5 அப்படின்னு கிடைக்கும். a equal to 1/y எடுங்க, b equal to 1/x எடுங்க. எடுத்தீங்கன்னா 6a plus 3b equal to 6, 2a plus 4b equal to 5. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கிடைக்கும். கண்டுபிடிச்ச a ஓட வேல்யூ b ஓட வேல்யூயும் ஸ்டார்ல அப்ளை பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். இது உங்களுக்கு ஹோம்வொர்க். அடுத்து செவன்த் சப்டிவிஷன் பாருங்க. 10/x plus y plus 2/x minus y equal to 4. 15/x plus y minus 5/x minus y equal to -2. ஓகே, இப்போ நான் 1/x plus y ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/x minus y b ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்தா 10a plus 2b equal to 4, 15a minus 5b equal to -2 வந்துரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். நான் b ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5 ஏதாவது ஒன்று பண்ணணும், டவுட்டே வேணாம். நான் சொன்னேன் இல்லையா, எந்த வேரியபிள் ஃபிக்ஸ் பண்றீங்க, b. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் 5, அதால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேரியபிள் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், b. அதோட கான்ஸ்டன்ட் 2, அதால செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குது, 50a plus 10b equal to 20, 30a minus 10b equal to -4, plus 10b minus 10b டைரக்டா கேன்சல். 50 plus 30 80a equal to 20 minus 4 16. a equal to 16/80 1/5 ன்னு கிடைக்கும். இந்த a equal to 1/5 கொண்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஒன்னு போட்டீங்க அப்படின்னா b is equal to 1 கிடைச்சிடும். சோ இப்போ a equal to 1/5, b equal to 1. a என்ன எடுத்தோம், 1/x plus y. டைரக்டா டினாமினேட்டர் இது பண்ணி x plus y is equal to 5 எடுத்துச்சு. அடுத்து என்ன பாருங்க, b என்னது 1 equal to x minus y, x minus y equal to 1. கடைசியும் நமக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தனியா கிடைக்கல. அதாவது 1 to ரெடியூசபிள் பண்ணி அது எலிமினேஷன் பண்ணாலும் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடியது மறுபடியும் ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கே தவிர எனக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க. அப்ப என்ன பண்ணணும், கிடைச்ச செகண்ட் செட் ஆஃப் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை மறுபடியும் எலிமினேஷன் மெத்தட் பண்றேன். 3, 4 எடுத்து மறுபடியும் எலிமினேஷன் மெத்தட் பண்றேன். பண்ண அப்படின்னா y plus y minus y cancel ஆகும். 2x equal to 6, x equal to 3. x equal to 3 கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷன் இல்ல ஃபோர்த் ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா y equal to 2 கிடைச்சிடும். அப்போ இது வரைக்கும் பார்த்த 6 சப்டிவிஷன் 7வது சப்டிவிஷன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த 6ல நீங்க வந்து ரெடியூசபிள் பண்ணீங்க அப்படின்னா a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அதை கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ டைரக்டா கிடைச்சிடும். ஆனா இங்க ரெடியூஸ் பண்ணி a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கிரியேட் ஆகுது. அதை மறுபடியும் எலிமினேஷன் மெத்தட் பண்ணாதான் x ஓட வேல்யூ y ஓட கிடைக்குது. அதே மெத்தட் தான் 8th சம் வரும் பாருங்க. 8th சம் பாருங்க. 1/3x plus y plus 1/3x minus y equal to 3/4. 1/2 into 3x plus y minus 1/2 into 3x minus y equal to -1/8. அப்போ இங்க 1/3x plus y வேணா ஏனோ 1/3x minus y b னோ எடுத்துக்கிறேன். எடுத்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா, கிடைக்குது. என்ன கிடைக்குது, 4a plus 4b equal to 3 ன்னு வரும். ரைட். அதே மாதிரி இங்க பண்ணீங்க அப்படின்னா a/2 minus b/2 equal to -1/8. 2 காமனா இருக்கு. அப்ப 2 8 கேன்சல் ஆனா 4 ன்னு வரும். a minus b equal to -1/4. 4 இங்க கொண்டு போய்னா 4a minus 4b equal to -1. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. என்ன பண்ணிக்க, ரெடியூஸ் பண்ணி ab ன்னு ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கேன். ab ஃபார்மேட் என்ன, எலிமினேஷன் மெத்தட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போறீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிடும். +4b -4 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி a equal to 1/4. அது கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் பண்ணி b equal to 1/2 கிடைச்சிரும். a equal to 1/4, b equal to 1/4 கிடைச்சும் அதை நீங்க போய் அப்ளை பண்றீங்க. எங்க a equal to 1/3x plus y, b equal to 1/3x minus y இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் டினாமினேட்டர் எடுத்தா இங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 3x plus y equal to 4. b க்கு அப்ளை பண்ணா அங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 3x minus y equal to 2. அதாவது again another set of pair of linear equations are producing. So அந்த produced ஆன new set of pair of linear equations again we want to do elimination method, then you have to find the values of x and y. So third equation பாத்தீங்கன்னா 3x plus y equal to 4. Fourth equation 3x minus y equal to 2, plus y minus y cancel ஆயிடும். 6x equal to 6, x equal to 1. அதை கொண்டு போய் third equation இல்ல fourth equation போட்டீங்க அப்படின்னா y is equal to 1 கிடைச்சிரும். So first sum over. Next we will go to second sum. Second question, exercise 3.6, page number 67. Formulate the following problems as a pair of equation and hence find their solutions. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஜெனரலா ஈக்குவேஷன் கொடுத்து அதை ரெடியூசிபிள் பண்ணி எப்ப நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இங்க ஒண்ணும் இல்ல, வேர்டு ப்ராப்ளமா கொடுத்துருக்கான், சிச்சுவேஷனை கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சிச்சுவேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சிச்சுவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அந்த கன்வெர்ட் பண்ணி ஈக்குவேஷன்ல இருந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் சப்ஸ்டியூஷனோ எலிமினேஷனோ கிராஸ் மல்டிபிளிகேஷனோ ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். சரி ரைட், நம்ம டேரக்டா இப்போ சம்குள்ள போவோம். செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரித்து கேன் ரோ
downstream 20 km in 2 hours and upstream 4 km in 2 hours. Find your speed of rowing in still water and the speed of the current. ரித்து அப்படின்றவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா முன்னாடி நோக்கி போறது. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளவு நேரம்? 20 கிலோமீட்டர் இன்டூ பை ஆர். நமக்கு தெரியும் கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அதனால 20/2 அப்படின்னு எடுக்கிறேன். 22 நம்ம கேன்சல் ஆகும் இல்லையா, அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து அப்ஸ்ட்ரீம்னா பின்னாடி வர்றது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4/2 இஸ் ஈக்குவல் டு 2 4 கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து எந்த வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன் ஜென்ரலாவே பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்கு. ஸோ ஒய்யை நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணா பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகி 2x = 12 வரும். x = 6 கிடைக்கும். x = 6 கொண்டு போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா y = 4 கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்லிடலாம், ஸ்பீட் இன் வாட்டர் x எடுத்தது என்னது 6 km/h. ஸ்பீட் ஆஃப் கரண்ட், அதாவது கரண்ட்னா என்ன சொல்றது, ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் ஸ்பீட் அது என்னது 4 km/h அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். y அது வந்து 4 km/h. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நீங்க எலிமினேஷன் தான் பண்ணணும் இல்லைங்க, நீங்க சப்ஸ்டிடியூஷனும் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. 2 women and 5 men can together finish an embroidery work in 4 days, while 3 women and 6 men can finish it in 3 days. Find the time taken by 1 woman alone to finish the work and also the taken by 1 man alone. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தக்கூடிய 3.5 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கேட்பானா, find the time taken by 1 woman and 1 man, அவ்வளவுதான் கேட்பான். ஆனா இங்க செப்பரேட்டா 1 woman alone to finish the work and 1 man alone to finish the work இருக்கு. ஆக்சுவலா நீங்க இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். நீங்க டைரக்டாவே 2 women and 5 women இருக்கும்போது நீங்க 2x + 5y = 4, 3x + 6y = 3 அப்படி நீங்க போட்டு நீங்க டைரக்டா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடைக்காது. x = 1/ல ஆன்சர் வரும், y = 1/ல ஆன்சர் வரும். அதாவது ஃபார் 1க்கு கேக்குறாங்க. சோ அப்போ 1/ல வரக்கூடிய அந்த டினாமினேட்டர் வேல்யூ தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டேக்கன் அப்படின்னு கேக்குறாங்களா? ஆமா, டைம் டேக்கன்னா டேஸ்ல வரும். டேஸ் எங்கேயாச்சும் உங்களுக்கு 1/4 அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி வரும்னா அதுக்கு ஒரு கிளம்சியா இருக்கும். அதனால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எடுத்துக்கிறாங்க. 2/x + 5/y = 1/4. அதாவது எல்லாத்தையுமே 1க்கு கன்வெர்ட் பண்றாங்க. கன்வெர்ட் பண்ணா 2/x + 5/y = 1/4. அதுல மென்ன்றது x, உமன்றது y. ஓகே, இப்போ 1/x-க்கு ஏனோ 1/y-க்கு b-ன்னு எடுத்து 2a + 5b = 1/4. அப்ப அதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 இங்கிட்டு வந்துரும். 4 ஷிஃப்டிங் பண்ணீங்க அப்படின்னா 8a + 20b = 1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 3 men and 6 women. So 3/x + 6/y = 1/3. ஏன்னா I want to find the time taken for each separately கேக்குறாங்க. So செப்பரேட்லியே வேணும் அப்படின்றதுனால நான் பைல எடுத்துக்கிறேன். சரிங்களா? So 1/, for 1 அப்படின்னா 1/ல நான் வருது. So 3a + 6b = 1/3. So 9a + 18b = 1. எப்படின்னா எல்சிஎம் எடுக்கும். 9a + 6b 18b = 1. சப்போஸ் क्वेश्चन வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்காம ஜெனரலா கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஜெனரலாவே எடுத்துக்கலாம். ஜெனரலாவே எடுத்துக்கலாம்னா நீங்க டைரக்டாவே 2x + 5 அப்படி எடுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் ரெடியூசிபிள் பண்ணிட்டேன். ரெடியூசிபிள் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ண தெரியும். சோ நான் a-ன்றத ஃபிக்ஸ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 9 ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் 8 ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 72a + 180b = 9, 72a + 144b = 8 வரும். சோ சைன் சேஞ்ச் ஓவர் பண்ணேன் அப்படின்னா 180 - 1 36b = 1. சோ b = 1/36. அதை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி a = 1/18. a என்ன எடுத்தேன்? 1/x ன்னு எடுத்தேன். அப்போ 1/18 = 1/x. டினாமினேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா x = 18. b = 1/y. டினாமினேட்டர் ரெண்டையும் கன்சிடர் பண்ணீங்கன்னா 1/36 = 1/y, y = 36. நான் சொன்ன மாதிரி நீங்க ரெடியூசிபிள் பண்ணாம டைரக்டா இன்வால்வ் ஆனீங்கன்னா x = 1/18 ன்னு வரும், y = 1/36 ன்னு வரும். அப்ப நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, என்னடா 1/18 வருது. பட் ஆக்சுவலா என்னன்னா ஃபார் 1 men அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழ இருக்கிறது தான் வரும். அப்போ 18 days, உமனுக்கு 36 days அப்படின்னு சொல்லிட்டு டினாமினேட்டர் இருக்கக்கூடியது ஆன்சரா வரும். சோ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்ல எப்படி எழுதிட்டாங்க அப்படின்னா 1/x 1/y 1/such days அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. தேர்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் வரும், பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன், Ruhi travels 300 km to her home partly by train and partly by bus. She takes 4 hours if she travels 60 km by train and the remaining by bus. If she travels 100 km by train and the remaining by bus, she takes 10 minutes longer. Find the speed of the train and the bus separately
ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி ஓகே. அதனால நான் வந்து என்ன இருக்கேன் 60 by x plus 240. என்னது 60 by x? 60 கிலோமீட்டர் பை ட்ரெயின் இல்லையா? அதனால x ட்ரெயின் எடுத்துக்கிறேன், y பஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள். 60 by x 60 கிலோமீட்டர் பை x. பேலன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? மொத்தம் 300 கிலோமீட்டர். 360 பைஸ்னா பேலன்ஸ் 240. ஸோ 245 பை வந்து எவ்வளவு நேரம்? 4 hours. ஸோ 4ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? is equal to 60a plus 240b equal to 4. ஏன் 1 by x ஏனும் 1 by y b எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் 100 கிலோமீட்டர் பை ட்ரெயின் ஆனால் 100 by x. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 200. ஏன்னா 300 மொத்தம். ஸோ 200 by y equal to 10 minutes extra அப்படிங்கிறாங்க. 10 minutes extra அப்படின்னா 10 by 60. ஏன்னா 1 hour equal to 60 minutes. So 4 plus 10 by 60, 0 cancel ஆகி 6 into 4, 24, 24 plus 1, 25. So 25 by 6 ஒரு LCM எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 6 கொண்டு போய் நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 600a plus 1200b equal to 25. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் ஃபார்மட்ல கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணனும். நான் a வை ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 10 ஆம்னா 600a plus 2400b equal to 14 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் 600a plus 1200b equal to 25. சைனை சேஞ்ச் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா 600a minus 600a கேன்சல் ஆகி 1200b equal to 15 கிடைக்கும். அப்ப b is equal to 1 by 80. 15 divided by 1200 1 by 80. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டீங்க அப்படின்னா a is equal to 1 by 16 கிடைக்கும். ஆக இது நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ தான். அதை நம்ம மறுபடியும் கொண்டு போய் ஸ்டார்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா x equal to 60, y equal to 18 கிடைக்கும். அதாவது ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் 60 km/h, ஸ்பீட் ஆஃப் பஸ் equal to 80 km/h. சப்போஸ் நீங்க வந்து மறந்துட்டீங்க, இந்த மாதிரி எடுக்காம டைரக்டாவே நீங்க வந்து 60x plus 240y is equal to 4 இல்ல வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 600x plus 1200y is equal to 25. இப்படி நீங்க எடுத்து சம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னா x equal to 1 by 60, y is equal to 1 by 18 வரும். பட் இதோட ஆன்சர் என்னது 60 km/h ஃபார் ட்ரெயின், 80 km/h ஃபார் பஸ் வரும். ஏன்? பிகாஸ் தேர் ஆஸ்கிங் ஃபார் ஈச் செப்பரேட்லி, அதாவது ஃபார் ஒன் பர்டிகுலர் அப்படின்ற மாதிரி they will be asking. ஸோ அதனாலதான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ரெண்டு மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே யூஸ்வல் தான், அந்த மாதிரி கேட்கிற 3.5 வரைக்கும். ஸோ 3 exercise 3.6 over. Next we will start with next chapter, fourth chapter. Thank you all.